வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நான் விடுதலை புலிகளை சேர்ந்தவராக இருந்தால் என்னை சுட்டு வீழ்த்துங்கள். சபையில் அர்ஜுனா எம்பி ஆபாசம். புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் விரைவில் வெளியிடப்படும். பிரதமர் அறிவிப்பு. மருதானை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்த தமிழ் பெண் இது கொலையா? சபையில் சாடிய ஸ்ரீதரன் எம்பி. அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கான உதவி பணியாளர்களை நியமிப்பதில் வரம்பு. பழங்குடியின மக்களின் பிரச்சினைகளுக்கு 2 மாதத்தினுள் சட்ட நடவடிக்கை. 3 வாரங்களில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள் 2 பலி. தரமற்ற மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் மீட்பு. உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை. வெளி மாவட்ட வியாபாரிகளால் பாதிக்கப்படுகின்ற கிளிநொச்சி வர்த்தகர்கள் வெளியேற்றுமாறு கோரி போராட்டம். வெள்ளத்தில் மூழ்கிய 40 ஏக்கர் வயல் காணிகள் கேள்விக்குறியில். வவுனியா விவசாயிகளின் வாழ்வாதாரம். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பில் போலீசாரின் முக்கிய அறிவித்தல். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தினசரி உணவு கட்டணம் அதிகரிப்பு. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தமிழால் இணைவோம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். என்னை இந்த அரசாங்கம் புலி என அடையாளப்படுத்துகிறது. நான் விடுதலை புலிகளைச் சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது கொலை செய்யுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்று வரும் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 1980ஆம் ஆண்டுகளில் எவ்வளவு மக்களை ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்துள்ளார்கள். பல படுகொலைகளை செய்த தரப்பு இது என்றும் முடிந்தால் தன்னையும் கொலை செய்து விடுமாறும் தெரிவித்த அர்ஜுனா எம்பி யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான தமது மக்கள் முள்ளி வாய்க்காலில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் உரையாற்றுகையில் 64 நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை போன் பண்ணதற்காக 36 நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? 1976 இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். 1974ஆம் ஆண்டு தந்தை செல்வநாயகம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள், ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சாஜன். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு நேரம் வழங்காமை பிழையான விடயம் என்றும் நேரம் வழங்காமைக்கு எதிர்க்கட்சி பொறுப்பு என்றும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார். அர்ஜுனாவின் சிறப்புரிமை பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அவரை கைது செய்வதாக இருந்தால் சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் விரைவில் வெளியாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். புலமை பரிசில் பரீட்சையுடன் ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக பெறுபேறுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக பெறுபேறு மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வெகு விரைவில் பெறுபேறுகளை வெளியிட நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றும் குறிப்பிட்டார். கொழும்பு மருதானி போலீஸ் நிலையத்தின் சிறையில் உயிரிழந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த தமிழ் பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை. அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும்?
கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும்? இது ஒரு பயங்கரமான, வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி. தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களை இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன். Honorable Minister. ගරු කතානායකතුමා, கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் முன்வைத்த விடயம் தொடர்பாக நான் இன்று தேடி பார்த்து உங்களுக்கு இன்றைய நாளைக்குள்ளால் பதிலை வழங்குகின்றேன். மரதானி போலீஸ் நிலையத்தில் உயிர் மாய்த்துக் கொண்டதாக சொல்லப்படும் தமிழ் பெண்ணின் மரணம் தொடர்பான உண்மைகள் உடனடியாக வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பிலேயே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த 32 வயதுடைய பெண்ணொருவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மருதானை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது நேற்று புதன்கிழமை இறந்துள்ளார். மருதானை காவல்துறையினர் இந்த மரணத்தை தற்கொலை என்று தெரிவித்துள்ளதோடு கஞ்சா வைத்திருந்தாலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளனர். செய்தி அறிந்து சடலத்தை பார்வையிட்ட தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் இந்த மரணம் தொடர்பாக சந்தேகங்களை வெளியிட்டுள்ளார்கள். காலங்காலமாக ஸ்ரீலங்காவில் காவல்துறையினர் பொய்க் குற்றச்சாட்டுகளை சோடித்து வந்துள்ள நிலையில் இந்த மரணம் தொடர்பான உண்மை நிலையை வெளிக்கொண்டு வருவதற்கு எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்களின் உதவிக்கும் அலுவலக தேவைகளுக்கும் உதவி பணியாளர்கள் நியமிப்பதில் அதிகபட்ச பணியாளர்களின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர்களுக்கான உதவி பணியாளர்கள் அதிகபட்சமாக 15 பேரும் பிரதி அமைச்சர்களுக்கு 12 பேரும் மட்டுமே இருக்க வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் பணிகளை மிகவும் திறமையாகவும் அனைத்து தரப்பினருடனும் நல்ல ஒருங்கிணைப்புடனும் மேற்கொள்வதற்கு இந்த உதவி பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அலுவலக வேலைவாய்ப்பு அதிகபட்ச எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாரநாயக்க அனைத்து அமைச்சின் செயலாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்க அமைச்சர்களின் பணிகளை இலகுபடுத்தும் வகையிலும் கொள்கை வகுக்கும் செயற்பாடுகளை பலப்படுத்தும் வகையிலும் நேற்று அறிவுறுத்தல் தொகுப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கான ஆலோசகர்களை எவ்வாறு நியமிப்பது, அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் உதவி பணியாளர்களை எவ்வாறு நியமிப்பது என்பது தொடர்பில் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. மேலும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் பாவனைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள உத்தியோர்வ வாகனங்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவு, அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற தொலைபேசி இணைப்புகள், தொலைபேசி செலவுகள் போன்றவற்றை ஜனாதிபதியின் செயலாளர் அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பழங்குடியின மக்கள் எமது நாட்டின் ஒரு அங்கம் எனவும் பழங்குடியின மக்களுக்கும் அனைவருக்கும் இருக்கும் உரிமைகள் இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பழங்குடி மக்களின் ஒரு பகுதியாக அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை குறைக்க தற்போதுள்ள சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்து கவனம் செலுத்திய பிரதமர் அடுத்த 3 மாதங்களில் பழங்குடியினரின் உரிமைகளை வென்றெடுக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் கூறினார். பழங்குடி மக்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்காக சுற்றாடல் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடல் நேற்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் பங்களிப்புடன் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது. இதன்போது வேதியர்களின் வரலாற்று பெருமதியை விளக்கிய ஆதிவாசிகளின் தலைவர் உருவரைக்கே வன்னியாளத்தான் அவர்கள் தற்போது எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். ஐக்கிய நாடுகள் சாசனத்தின்படி தயாரிக்கப்பட்ட பழங்குடியின உரிமை சட்டம் மற்றும் பழங்குடியினர் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விளக்கிய பழங்குடியின தலைவர் கடந்த அரசுகள் சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதற்குரிய தீர்வு கிடைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார். வேதி இன மக்கள் நாட்டின் வரலாற்று பொக்கிஷம், அவர்களை பாதுகாப்பது, அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது இன்றியமையாது என்று கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்தார். மேலும் பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்றும் சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பெடபெந்தி குறிப்பிட்டார். இந்த வருடத்தின் முதல் 3 வாரங்களில் நாட்டில் 3649 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 3 வாரங்களில் 2 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக மேற்படி பிரிவு தெரிவித்துள்ளது. அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதோடு அதன் எண்ணிக்கை 1576 ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் 491 நோயாளர்களும், கம்பகா மாவட்டத்தில் 558 நோயாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 95 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவக்கூடிய அதிக ஆபத்துள்ள சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் 22 அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. உரிய ஆவணங்களின்றி தரமற்ற மருந்துகள் மற்றும் சருமத்தை வெண்மையாக்கும் பொருட்கள் என்பவற்றை விற்பனை செய்த அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்று நுகர்வோர் விவகார அதிகார சபையினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது.
புறக்கோட்டை கதிரேசன் வீதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றே நேற்றைய தினம் இவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமாக மருந்துகள் மற்றும் சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம் வகைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த மருந்து பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் என்பன அதிகாரிகளால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக எதிர்காலத்தில் விற்பனை நிலையத்தின் உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளி மாவட்டத்தில் இருந்து வருகை தரும் வியாபாரிகள் எந்தவித அனுமதியும் பெறாமல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தினர் இன்று தமது வர்த்தக நிலையங்களை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த வர்த்தக சங்கத்தினர் சந்தை சங்கமும் இணைந்து மாபெரும் ஒரு கண்டன பேரணியை நடத்தியுள்ளோம். கிளிநொச்சி டிப்போ சந்தைக்கு ஆரம்பித்து இந்த கச்சேரி அரச திணைக்களத்துக்கு முன்னால் மகையை கொடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டமானது பிரதேசபைக்கு எதிரானது. பிரதேசபை செயலாளர்கள் மெகா செயல் என்று இந்த கூட்டுறவு மண்டபத்தில் அந்த செயல் ஒன்றை அமைச்சிருக்கின்றார், அனுமதி கொடுத்திருக்கின்றார். அந்த அனுமதி கொடுத்த வகையில் அனைத்து மக்களும் அனைத்து வர்த்தகர்களும் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டது. வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட வகையில் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். ஆகவே பிரதேச சபையின் செயலாளர் அவர்கள் இந்த வர்த்தகருக்கும் இந்த மக்களுக்கும் கிடைத்த அநீதிக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம். தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எதிராக இந்த போராட்டம் நடத்தவில்லை. எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதற்காக அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மக்கள் திரட்டி இந்த போராட்டம் செய்திருக்கின்றோம். இந்த போராட்டம் வெற்றி அளிக்கும் என்று நினைக்கின்றோம். இந்த கிளிநொச்சி மாவட்டம் என்பது போராட்டத்தின் காலத்தில் பல வடுக்களை சந்தித்து பல இன்னல்களை சந்தித்து வர்த்தகர் எங்கள் அனைத்து சொத்துக்களையும் இழந்துதான் நாங்கள் இங்கு வந்தோம். வந்து இன்றைக்கு 14 வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த 14 வருடங்களில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னேறி கொண்டு வரும் இந்த நேரத்தில் வெளியில் இருந்து வந்தவர்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். மெகாசியல் என்ற நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று கிளிநொச்சியில் வந்து வருமானத்தை ஈட்டிக் கொண்டு போகின்றார்கள். ஆனால் இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் அல்ல மக்களுக்கு ஏதோ ஒன்று இடையூறு வந்தால் வர்த்தகராகிய நாங்கள் நிரந்தரமாக இருக்கின்ற வர்த்தகராகிய நாங்கள் தான் இங்கு முகம் கொடுக்கின்றோம். பல வகையில் நாங்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல, வியாபாரத்தை முடித்துவிட்டு தங்களுடைய பணத்தை கூட்டிக் கொண்டு போய்விடுவார்கள் வழியில். ஆகவே இந்த பிரதேச செயலாளர் அவர்கள் தன்னுடைய காலத்தில் அல்லது அடுத்து வரும் செயலாளருடைய காலத்திலாவது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வொன்றை பெற்று நடைபாதை வியாபாரத்தை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டு மக்களின் சார்பிலும் இந்த வர்த்தகர்களின் சார்பிலும் கேட்டு விடைபெறுகின்றேன். கடலரிப்பு காரணமாக கல்முனை மஸ்ஜிதுல் ஃபலாக் பள்ளிவாசல எல்லை சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தினால் கடலரிப்பின் தாக்கம் மிக வேகமாக இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு கரையோரம் பேணல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் சுற்றாடல் அதிகார சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் அவசர நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என பள்ளிவாசல் நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் கல்முனை மஸ்ஜிதுல் ஃபலாக் பள்ளிவாசல் பின்புறமாக அமைக்கப்பட்ட தென்னந்தோட்டமும் கடலரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள சில தென்னை மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. இது தவிர கடல் சீற்றம் காரணமாக இந்த பகுதிகள் கடல் அரிப்புக்கு உள்ளாகி பாரிய சேதங்களுக்கு உள்ளாகி வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை, பெரிய நீலாவணை, சாய்ந்தமருது, மருதமுனை, பாண்டிருப்பு, அட்டாளைச்சேனி, நிந்தவூர், ஒளிவில் போன்ற பிரதேசங்களில் காற்றின் வேகம் அதிகரிப்பு, காற்றின் திசை மாற்றம், நீரோட்டத்தில் ஏற்பட்டுள்ள திசை மாற்றம், கடல் நீரின் தன்மை வளமைக்கு மாறாக குளிர்ச்சியாக காணப்படுகின்ற காரணங்களினால் கடல் அலைகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதனாலும் கடலரிப்பு மிக கோரமாக காணப்படுகிறது. குறிப்பாக இவ்வாறான காலநிலை மாற்றங்களினால் கடலரிப்பு அதிகமாக ஏற்படுவதனாலும் கரையோர மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களும் வெகுவாக பாதிக்கப்படுகின்றனர். வவுனியா மாவட்டத்தில் நிலவும் தொடர் மழை காரணமாக செட்டிக்குளம், ஆண்டிகா, புளியங்குளம், ராமையன் குளம் பகுதியில் சுமார் 40 ஏக்கர் வயல் காணிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக வவுனியா பாவற்குளம் குளத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதற்கு கீழுள்ள வயல் நிலங்களே இவ்வாறு பாதிப்படைந்துள்ளன. மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் நெற்பயிர்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், தொடர்ச்சியா 2-3 நாளுக்கு மேலதிகமாக மழை பெஞ்சு வரதால மல்வத்தை அண்டிய பகுதியில் உள்ள அதிகளவான ஒரு 40 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல்காணிகள் பாதிப்படைஞ்சிருக்குது. அதாவது பாவக்குளம், அது வவுனியா மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு குளங்கள் ஒன்றான பாவக்குளம் திறந்து விடப்பட்டிருக்கு. அதே போன்று அந்தப்புறம் பகுதிகளில் உள்ள நிறைய குளங்கள் வான் பாய்கிறதால அதை திறந்து விட்டிருக்கிறாங்க. இதனால் இந்த பகுதியில் 40 ஏக்கருக்கும் அதிகமான வயல்காணிகள் குடலை கதிரோடு இருந்தங்க பாருங்க இருந்த நிறைய வயல்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. அதோட கதிர்வார டைம் இது அதனால் இது எல்லாம் அப்படியே
நீர்ச்சாவி அடிக்கிற நிலைமையில தள்ளப்பட்டிருக்கு. நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னைய மாதிரி இருக்கிற நிறைய விவசாயிகள் நிறைய கடன் பட்டிருக்கிறாங்க, நிறைய வங்கிகளில் கடன் பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய இதுகளில் வந்து பசலைகள், அதே போல் மருந்து வகைகளில் வேண்டல வந்து எல்லாமே கடனை பட்டு தான் வந்து இந்த விவசாயம் செஞ்சிருந்தா பாருங்க, அந்த குடில் வந்து விளங்காத அளவுக்கு இருக்குது. அந்த அடிச்சிட்டு இதில் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, வெள்ளையாகி உள்ள ஒன்றுமே இல்லைங்க பாருங்க. இதேவேளை மாவில் ஆற்றில் நீர் திறந்து விடப்பட்டுள்ளமையினால் வெறுகள் பகுதியில் இன்று 2வது நாளாகவும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெறுகள் பிரதேச செயலக பிரிவில் உள்ள மாவடி சேனை சேனையூர் பகுதியில் உள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகிறது. அத்தோடு வெறுகள் பிரதேச செயலக பிரிவின் 62 குடும்பங்களைச் சேர்ந்த 179 பேர் இடம்பெயர்ந்து வெறுகள் மாவடி சேனை இந்து மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மாவடி சேனை பகுதியில் 2வது நாளாகவும் நீர் பிரவாகம் காணப்படுகிறது. இதனால் இந்த வீதியூடாக பயணிக்கும் மக்கள் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணிப்பதையும் காண முடிகிறது. முகாமில் தங்கியுள்ள மக்களுக்கான சமைத்த உணவுகளை வெறுகள் பிரதேச செயலகம் முன்னெடுத்து வருகிறது. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய ஆசிரியரை கோப்பாய் போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 17ஆம் தேதி 13 வயதுடைய குறித்த மாணவியை அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் 52 வயதுடைய ஆசிரியர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக நேற்றைய தினம் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து நடவடிக்கைகளை மேற்கொண்ட கோப்பாய் போலீசார் சந்தேக நபரான ஆசிரியரை இன்றைய தினம் கைது செய்தனர். மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ஆசிரியரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குடிவரவு குடியகல்வு அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட முறைப்பாட்டாளரை வெளிசரை குடிவரவு குடியகல்வு நிறுவனத்திலிருந்து விடுவிக்க ஏற்பாடு செய்வதற்காகவே சந்தேக நபர் இந்த லஞ்ச பணத்தை பெற்றுக் கொண்டதாக யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் குடிவரவு திணைக்களத்தின் வெளிசர தடுப்பு நிலையத்தில் கடமையாற்றும் குடிவரவு அதிகாரி ஆவார். சந்தேக நபர் கடந்த 20ஆம் தேதி பிற்பகல் குடிவரவு திணைக்களத்தின் வெளிசரை தடுப்பு முகாமில் வைத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நெட்டம்புவ ஸ்ரீ விஜயராமைய விகாரையில் வருடாந்த துருதுனத மகா பெருகிற ஊர்வலம் காரணமாக வீதி போக்குவரத்து மட்டுப்பாடு தொடர்பில் போலீசார் அறிவித்தல் விடுத்துள்ளனர். அதன்படி நாளை இரவு 8:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பெரஹரா ஊர்வலம் இடம்பெறவுள்ளது. இந்த ஊர்வலம் நெட்டம்புவ அத்தனகல்ல வீதியில் உள்ள கழுவாகாஸ்வில ஸ்ரீ விஜயராமைய விகாரையிலிருந்து தொடங்கி நெட்டம்புவ நகரத்தை அடைந்து இடதுபுறம் திரும்பி கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கொழும்பை நோக்கி சென்று வாழ்வத்த சந்தையில் வலதுபுறம் திரும்பி ஸ்ரீபோதி விகாரையை சென்றடைய திட்டமிடப்பட்டுள்ளது. பெரஹர நிகழ்வை காண ஏராளமானோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதனால் கண்டி கொழும்பு பிரதான வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நெட்டம்புவ நகரத்திலிருந்து மல்வத்த சந்தி வரையிலான வீதியின் ஒரு வழித்தடம் 2ஆக பிரிக்கப்பட்டு கொழும்பு நோக்கியும் கண்டி நோக்கியும் போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் வழங்கப்படும் உணவுகளின் விலையை அதிகரிக்கும் திட்டம் இன்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என அவைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவித்த அவர் இது தொடர்பான அவைக்குழுவின் ஒப்புதல் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் சுத்தமான இலங்கை திட்டத்தில் அனைத்து விதமான குறைபாடுகளுக்கும் தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தினசரி உணவு கட்டணமான 450 ரூபாவை 2000 ரூபாவாக உயர்த்த பாராளுமன்ற அவைக்குழு முடிவு செய்துள்ளதாக அவைக்குழு உறுப்பினர் கமகேதர திசாநாயக்க எம்பி தெரிவித்தார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிறைந்துறை சேனை பகுதியில் மூத்த சகோதரனை குத்தி கொலை செய்த சந்தேக நபரை வாழைச்சேனை போலீசார் இன்று முற்பகல் கைது செய்தனர்.
சந்தேக நபரை நேற்றிலிருந்து போலீசார் வலை விரித்து தேடி வந்த நிலையில் இன்று பிறைந்துறை சேனை பிரதேசத்தில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர். சாதுலியா வித்தியாலய வீதியைச் சேர்ந்த சீனி முகமது முசம்மில் எனும் 41 வயதுடையவரை நேற்று இவ்வாறு கொலை செய்யப்பட்டார். சகோதரனான தம்பி உயிரிழந்தவரின் வீட்டிற்கு சென்று பணம் தருமாறு கேட்டதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்த போது இடம்பெற்ற வாக்குவாதத்தினால் கோபம் கொண்ட தம்பி அண்ணனை கூறிய ஆயுதத்தினால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதத்தை மறைத்து வைத்துள்ள இடத்தை அடையாளம் காட்டியதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றில் ஆஜர்படுத்தவும் வாழைச்சேனை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.